என் ஸ்ட்ராங் காஃபி கான்டினென்டல் எக்ஸ்ட்ராவோட ஸ்ட்ராங்கா ஆரம்பிங்க, ஸ்ட்ராங்கா செல்லுங்க. கௌதம்க்கு கால் பண்ணி பார்க்கலாம். என்ன இலக்கியா வேற கால் பண்றா? அப்புறம் பேசிக்கலாம். என்னது காலை கட் பண்ணி விடுறாரு? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ட்ராக் பண்ணிட்டேன் பாருங்க சார். கௌதம், சொல்லுங்க மகேஷ் சார். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ரைட் சைடுல 2 தெரு தள்ளி போனா கார்த்திகோட போன் இருக்கு. அப்படியா? ஆமா கௌதம். சரி, அப்ப நான் உடனே போறேன். கௌதம், அங்க இருக்கிறது கார்த்திகா இல்ல எஸ்எஸ்கேவோட ஆளான்னு தெரியாது. உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா ஏதாவது ஆபத்து ஆயிட போகுது. கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே மகேஷ் சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே. கௌதம், சொல்லுங்க மகேஷ் சார். நீங்க இருக்கிற அதே தெரு தான். உங்ககிட்ட இருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் கார்த்திகோட போன் சிக்னல் காமிக்குது. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போங்க. நீங்க போனை கட் பண்ண வேணாம், நான் லைன்ல இருக்கேன். ஓகே. போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. போங்க 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 போங்க. மகேஷ் சார், இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? பக்கத்துல வந்துட்டீங்க. இன்னும் 100 மீட்டர் தான் இருக்கு. பைக்கை நிப்பாட்டிட்டு நடந்து போங்க. அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது. ஓகே. கௌதம் போங்க. இன்னும் 50 மீட்டர் தான் இருக்கு. கௌதம், நெருங்கிட்டீங்க. இன்னும் 30 மீட்டர் தான் இருக்கு. மகேஷ் சார், இப்போ நான் பக்கத்துல வந்துட்டேனா? கௌதம், இன்னும் 20 மீட்டர் போகணும். போங்க. ஓகே. கௌதம், நெருங்கிட்டீங்க. கௌதம், இங்க தானே? இங்க யாரையும் காணுமே மகேஷ் சார். போன் அங்கதான் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 5 மீட்டர் தள்ளி போங்க. சார், கடவுளே, எந்த வீடா இருக்கும் இன்னும் தெரியலையே. கௌதம், அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. என்னாச்சு? உங்களுக்கு ரைட் சைடுல தான் அந்த போன் இருக்கு. மகேஷ் சார், இங்க 2-3 வீடு இருக்கு. அதுல ஏதோ ஒரு வீட்ல தான் போன் சிக்னல் காமிக்குது. மகேஷ் சார், இந்த வீட்ல யாரையுமே காணுமே மகேஷ் சார். நல்லா பாருங்க, அங்கதான் போன் இருக்கு. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? போன் மாதிரி சத்தம் வருது. அப்பா இங்க இல்லப்பா, பக்கத்து வீட்ல. சரி சரி, அப்பா குளிச்சுட்டு வர வரைக்கும் அமைதியா இருக்கணும், புரியுதா? இல்ல, இப்ப இங்க இருந்தா அப்பா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாரு. நம்ம வெளியே போய் விளையாடுவோம். கௌதம், என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. இது கார்த்திக் போன் மாதிரி இருக்கு. போன் இருக்கு, ஆனா கார்த்தியை காணுமே. இந்த பையன் கையில எப்படி கார்த்திகோட போன் வந்துச்சு? யார் கொடுத்திருப்பா? கௌதம், என்னாச்சு? ஒரு நிமிஷம் மகேஷ் சார், நான் திரும்ப உங்களுக்கு கூப்பிடுறேன். ஓகே ஓகே. கார்த்திகோட போன் இருக்கு, ஆனா கார்த்திக் எங்க எங்கேயுமே காணுமே. எப்படி இந்த பையன் கையில கார்த்திகோட போன் வந்துச்சு? எதுக்கும் கார்த்திக் நம்பருக்கு கால் பண்ணி பார்ப்போம். கௌதம் அண்ணா காலிங்கா? யாரு ஃபோன் பண்றாங்க?
கேமை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. இது கார்த்திகோட போனே தான். இந்த பையன் யாரு? இவன் கைக்கு எப்படி வந்துச்சு? என்ன பண்ணலாம்? தம்பி, இந்த போன் யாரோடதுப்பா? எங்க அப்பாவோடது. ஏன் கேக்குறீங்க? இல்ல, அது வந்து என் போன்ல சார்ஜ் போயிடுச்சு. கூட நான் ஒரே ஒரு போன் பண்ணிட்டு தந்துடுறேன். ஐயோ, எங்க அப்பா வந்தா திட்டுவாரு. நான் தர மாட்டேன். ஓஹோ. உங்க அப்பா எங்கப்பா இருக்காரு? குளிச்சிட்டு இருக்காரு. குளிச்சுக்கிட்டு இருக்காரா? சொல்லுங்க கௌதம், அந்த ஃபோன் இருக்கிற ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஸ்பாட் மட்டும் இல்ல, போனை வச்சிருக்கிறவனையும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? யார் அது? ஆள் யாருன்னு தெரியல, ஆனா அவன் வீட்டை பார்த்துட்டேன். கார்த்திகோட போன் எடுத்து அவன் பையன் கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். வீட்டை நல்லா பார்த்தீங்களா? ஒருவேளை கார்த்திகை அந்த வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்களா? அப்படி எதுவுமே தெரியல. பையன் வீட்டை திறந்து போட்டு வாசல்லே உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். அவனோட அப்பனும் கேஷுவலா வீட்டுல குளிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால கார்த்திக் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா கார்த்தி எங்க இருக்கான்னு அந்த ஆளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த வீட்ல வேற யாராவது இருக்காங்களா? வேற யாருமே இல்ல, அவன் மட்டும்தான். நான் அவனை சொல்லட்டுமா மகேஷ் சார்? ஓகே. அவன் தனியா தான் இருக்கான். நான் வேணா உள்ள போய் அவனை அடிச்சு உண்மையை சொல்லுன்னு கேட்கட்டுமா? நோ. கார்த்திக் எங்க இருக்கான்னு தெரியாம நாம அவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாது. நாம ஃபோன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம்னு தெரிஞ்சா கார்த்திகோட உயிருக்கே ஆபத்து. ஓகே, கார்த்திகை சேஃபா ரெக்கவர் பண்ணணும். நீங்க கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஓகே. லோக்கல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் அங்கே வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்ததும் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அது வரைக்கும் அவனை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஓகே மகேஷ் சார். சொல்லு இலக்கியா. கௌதம் எங்க இருக்கீங்க? கார்த்திகோட போன் சைதாப்பேட்ல ஆன் ஆயிருக்கிறதாவும் நீங்க அங்க போயிருக்கிறதாவும் ஏசிபி சொன்னாரு. என்னாச்சு? கார்த்திகை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. கார்த்திகோட போன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். அப்பாடா. ஆனா அங்க கார்த்திக் இல்ல. என்ன சொல்றீங்க? அவன் போன் இங்க ஒருத்தன் வச்சுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அவன் எஸ்எஸ்கேவோட ஆளா இருக்கலாம். அப்ப அவனை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியது தானே? எஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் வந்துகிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் மகேஷ் சாரும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. ஐயோ, எப்படியாவது கார்த்திகை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருங்க. இல்லனா அந்த கொலைகார பாவிங்க அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் அவனை ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அப்புறம் கௌதம், இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன அது? சொல்லு. இதான் கௌதம் நடந்தது. நீ எதுக்கு அவளை பார்க்க போற? உன்னை யார் அந்த வீட்டுக்கு போக சொன்னது? ஐயோ கௌதம், எனக்கு ஆத்திரம் தாங்க முடியல கௌதம். பாவம் கார்த்திக், அவனை போய் கடத்திட்டாலேன்னு கோவத்துல போய் கார்த்திக் வரலனா உன்னை உயிரோடவே விட மாட்டேன்னு நான் மிரட்டிட்டு வந்திருக்கேன். நீ பேசுனதை பார்த்து விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு அஞ்சலி உஷாராயிட்டானா என்ன பண்றது? நான் அப்படி பேசுவேனா? பொதுவா தான் திட்டிட்டு வந்தேன். நான் போன் வச்சிருக்கனோட வீட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் கூப்பிடுறேன். சரிங்க, கார்த்திகை கண்டுபிடிச்சா எனக்கு உடனே சொல்லுங்க. ஓகே ஓகே, பை. சரிங்க. பேக் அங்கே தானே வச்சோம், இங்கே எப்படி வந்துச்சு?
ஒன்றும் புரியலையே. ஓப்பன் ஆயிருக்கு. ஃபோனை உள்ள தானே வச்சோம். எங்க போச்சு? ஃபோனை காணா. இவன் எங்க போனா? ஏய் ஒண்ணு ஏய் எதுக்குடா இந்த போன் எடுத்தா? ஏன்டா ஆன் பண்ண? அறிவு விட்டவன. அப்பா ப்ளீஸ் ஒரே ஒரு கேம்ப்பா. அரஞ்சனா பாத்துக்க. பேசாமரா. ப்ளீஸ்ப்பா ஒரே ஒரு கேம் விளையாட்டு தந்துடுறேன்ப்பா. டேய் இந்த போனை ஆன் பண்ணா பெரிய சிக்கலாயிரும்டா. இன்னொரு தடவை போன்ல கைய வச்ச கையை ரெண்டா உடைச்சிருவேன் பாத்துக்க. வர வர உனக்கு வாழ்த்தன அதிகமா போச்சு. கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துருவேன் பாத்துக்க. ப்ளீஸ்ப்பா ஒரே ஒரு கேம் விளையாட்டு தந்துடுறேன்ப்பா. டேய் போன்லாம் தர முடியாது. உள்ள போய் படிப்போம். டேய் வீட்டுல தனியா இருக்கேன்னு வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காத. அம்மா வர வரைக்கும் வீட்டை பாத்துக்க. புரியுதா? சரி நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ம். போ உள்ள போ. போ. அடுத்து இவன் அநேகமா கார்த்திக் இருக்கிற இடத்துக்கு தான் போறான் போல இருக்கு. இவனை ஃபாலோ பண்ணா கார்த்திக் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். போனா அதுக்குள்ள மிஸ் பண்ணிட்டேனே. இப்படி மிஸ் பண்ணிட்டேனே. சொல்லுங்க மகேஷ் சார். கௌதம், ஏன் கார்த்திகோட ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு? கடைசி நேரத்துல எல்லாம் சொதப்பலாயிடுச்சு மகேஷ் சார். என்ன நடந்துச்சு? எல்லாம் பாழா போயிடுச்சு. என்ன கௌதம் இப்படி பண்ணிட்டீங்க? பைக் எடுக்கிறதுக்குள்ள அவன் ஃபாஸ்டா போயிட்டான். அருமையான சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்களே. மகேஷ் சார், அவன் ஆள் யாரு, வீடு எங்கன்னு தெரிஞ்சு போச்சுல. உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சா எல்லா உண்மையும் சொல்லிட போறான். நோ கௌதம், நாம அவனை கைது பண்றது எஸ்எஸ்கேக்கு தெரிஞ்சா கார்த்திகை ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். எப்படியும் போனவன் வீட்டுக்கு திரும்பி வந்து தானே ஆகணும். அப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். அவன் எப்ப திரும்பி வருது? ஒருவேளை வருவானா மாட்டானு கூட தெரியலையே. ஒன்றும் அவசரப்படாதீங்க. நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்க. அவன் வீட்டை வாட்ச் பண்ணுங்க. இதுக்கு நடுவில் கார்த்திகோட ஃபோன் ஆன் ஆச்சுன்னா நான் உடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே மகேஷ் சார், நான் வெயிட் பண்றேன். ஓகே. நம்ம காத்து இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கார்த்திக் உயிருக்கு ஆபத்து தான். அவனை காப்பாத்த இதுக்கு மேல என்ன பண்றது? என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண வசந்த், அவனுக்கு கால் பண்ணுவோம். கடவுளே, என்ன மாமா ஃபோன் பண்றாரு? சொல்லுங்க மாமா. உடனே சைதாப்பேட்டா வர முடியுமா? என்ன விஷயம் மாமா? உனக்கு லொகேஷன் அனுப்புறேன், நேரில் பேசிக்கலாம். சரி மாமா, வரேன். என்ன மாமா, ஏதோ அவசரமா வர சொன்னீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டா, ஒரு பெரிய பிரச்சனை தான். கார்த்தியை கடத்திட்டாங்கன்னு இலக்கிய அவங்ககிட்ட சொன்னாலா? சொன்னாங்க மாமா. அது கூட அஞ்சலி பண்ண வேணாம்னு தான் சொன்னாங்க. ஏன் மாமா, இந்த அஞ்சலி அடங்கவே மாட்டா போல இருக்க. பாவம் மாமா கார்த்திக்.
அவர் என்ன பாவம் பண்ணாரு? அவரை போய் ச்சே. சரி அதெல்லாம் விடு. இப்ப கார்த்திக் இருக்கிற இடத்த நாம கண்டுபிடிக்க போறோம். கார்த்திகை சேஃபா மீட்டு அஞ்சலிய கையும் களவுமா பிடிக்கணும். அதுக்கு தான் உன வர சொன்னேன். அப்படியா? என்ன பண்ணுன்னு சொல்லுங்க மாமா. சொல்றேன். அந்த வீடு இருக்குல்ல, ஓகேவா? ஓகே மாமா, ரெடி மாமா. ஓகேடா, வாப்பா. டேய் வசந்த், நான் சொன்னல இந்த வீடு தான். இங்கதான். வா. வா. டேய். யார் நீங்க? நீங்க தானே ஃபோன் கேட்டவர். மறுபடியும் ஃபோன் கேட்டு வந்திருக்கீங்களா? அது எங்க அப்பா வாங்கிட்டு போயிட்டாரு. சரி பரவாயில்ல, நான் உங்க அப்பா கிட்டே பேசிக்கிறேன். அவரோட ஃபோன் நம்பர் மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுக்குறீங்க? உங்க போனை கொடுங்க, நம்பர் அடிச்சு தரேன். சரி. இந்த ஐ சூப்பரா இருக்கு. அங்கிள், நான் ஒரு கேம் விளையாட்டு தரட்டுமா? டேய், நம்பர் அடிச்சு குடுறா. இந்த என் மொபைல் தரேன், அதுல விளையாடு. இந்தாங்க. கொடுங்க அங்கிள் அந்த போனை. ஐ தேங்க்ஸ் அங்கிள். ஹலோ, யாரு? கௌதம். கௌதமா? எந்த கௌதம்? டேய், நீ கடத்தி வச்சிருக்கே கார்த்தி, அவனோட அண்ணன்டா. ராஸ்கல். கார்த்திகா? நான் யாரையும் கடத்தி வைக்கலையே. உனக்கு என்ன வேணும்? நீதான்டா வேணும். உன் வீட்டு பக்கத்துல ஒரு ஹைஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருக்க ரோட்டுக்கு உடனே கிளம்பி வா. நான் எதுக்கு வரணும்? அங்கெல்லாம் வர முடியாது. ஓஹோ, அப்போ உன் பையன் உனக்கு வேணாமா? பையனா? என்ன என்ன சொல்றீங்க? உன் ஒரே மகனை நான் கடத்திட்டேன் ராஜா. சார் சார், என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க சார்? என்னது சாரா? டேய், என்னடா இத்தனை சார் போட்டுட்டு இருக்க? இந்த பாரு, இப்போ உன் பையன் என் கஸ்டடியில இருக்கான், புரியுதா? நான் சொல்றத நீ செய்யணும், இல்ல உன் பையன் சும்மா சும்மா. சரி சரி அங்கிள். சார் சார், என் பையனை எதுவும் பண்ணிடாதீங்க சார். அது உன் கையில தான் இருக்கு. அங்கிள், என்ன கடத்தி அப்பா கிட்ட பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ண போறீங்களா? ஐயோ, பையனுக்கு வேற தெரிஞ்சு போச்சே. அப்படியே 20,000 ரூபாய் சேர்த்து கேளுங்க அங்கிள், நான் வீடியோ கேம் வாங்கணும். கேட்டல, உன் பையன் சொன்னதை கேட்டியா இல்லையா? நான் உன்னை விட நினைச்சாலும் உன் புள்ள உன்னை விட மாட்டான் போல இருக்க. நான் சொல்ற இடத்துக்கு நீ வரியா, இல்ல உன் ஒரே மகனை நீ இழக்க போறியா? சார், என் பையனை எதுவும் பண்ணிடாதீங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் சார். அப்படி வா வழிக்கு, உடனே அங்க கிளம்பி வரணும். ஓகே சார். இது பாரு, இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சது அதுக்கு மேல என் மேல வருத்தப்படக்கூடாதுப்பா, நான் இப்பவே சொல்லிட்டேன். ஐயோ, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சார். சீக்கிரம் வா. நான் வந்துடுறேன் சார். தம்பி, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான்ப்பா நான் உன்னை கடத்துறேன். வேலை முடிஞ்சதும் உன்னை விட்டுருவோம், சரியா? இந்த அங்கிளோட போ, உனக்கு நிறைய வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாட கொடுப்பாரு. அங்கிள், நீங்க ரொம்ப நல்லவர் அங்கிள். குட் பாய். வசந்த், தம்பிக்கு நல்ல நல்ல வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாட கொடு. ஓகே மாமா, நான் பாத்துக்கிறேன். போலாம் அங்கிள், சீக்கிரமா போலாம். போலாம்டா, இருடா. டேய் வசந்த், இந்த பையனை நான் சொல்ற வரைக்கும் எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருக்கணும். அவன் என்ன கேக்குறானோ வாங்கி கொடு. ஒருவேளை
கார்த்திக் கிடைச்சாலும் இல்ல கிடைக்கலனாலும் இந்த பையனை நம்ம ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. இவனை வச்சு சும்மா இவங்க அப்பட மிரட்ட போறோம் அவ்வளவுதான். உனக்கு புரிஞ்சுதா? ஓகே புரியுது மாமா, நான் பாத்துக்கிறேன். தம்பி போலாமாடா? ம் வா வா. தினமும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா அதை ஃபேஸ் பண்றது எனக்கு புதுசுன்னு இல்ல. ஏன்னா தினமும் என் நாள் ஆரம்பிக்கும் என் ஸ்ட்ராங் காஃபி கான்டினென்டல் எக்ஸ்ட்ராவோட. ஸ்ட்ராங்கா ஆரம்பிங்க, ஸ்ட்ராங்கா செல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.